உடம்புல வந்து நீர் சேருது அப்படின்னு அர்த்தம். வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகுது. இது மாதிரியான வாட்டர் ரிட்டென்ஷனில் முகம் ஊதி போன மாதிரி இருக்கும், வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வித டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2-2 கிலோ குறைஞ்சிட்டு அழகாக குறைஞ்சிட்டு வரலாம். நார்மலாக இன்றைக்கி அரைக்கிற மாவில் ஒரு 4 இட்லி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரி கணக்கு ஒரு விதமாக இருந்ததுன்னா, இதுவே நீங்கள் 2 நாள் புளிச்ச மாவில் சாப்பிட்ற இட்லியில் வர கேலரி கணக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு சூடாகவும் ஒரு பாதத்தை குறைக்கிற உணவமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஆயுர்வேதம். ஒரு நாளைக்கு நீங்கள் அடை சாப்பிடுங்க, ஒரே ஒரு அடை. இதில் வந்து இந்த முருங்கைக்கீரை தட்டி போட்டு அடை மாதிரி சாப்பிட்லாம், இல்லை வெந்தயக்கீரை தட்டி போட்டு அடை மாதிரி சாப்பிட்லாம், அல்லது இந்த பாசி பயரை ஊற வச்சு அரைச்சி தோசை மாதிரி சாப்பிட்லாம். ஸோ உங்களோட டயட்டு இது 3லேயே மாறி மாறி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. வெஜிடபிள்ஸ் ஏன் ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, அதில் இருக்கிற அந்த கரையும் மற்றும் கரையா நார்ச்சத்து உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.